இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CB 3491 cryptography and cyber security. ஸோ இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் படிச்சீங்கனாலே கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல இந்த OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி சர்வீசஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம் இந்த 3 சப் டாபிக்ஸையும் சேர்த்து இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல சப் டாபிக்ஸா மென்ஷன் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ், இதுல வந்து சைஃபர் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைஃபர் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அந்த சப்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ யூனிட் 1ல வந்து இந்த 2 கொஸ்டின் படிச்சீங்கனாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரும் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸும். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த DES, அதுல SDES என்கிரிப்ஷன், தென் AES. இந்த DES AES இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுல ஒன்று எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ DES, SDES, தென் AES இந்த 3 டாபிக்ல இருந்தே கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் ஒன் மோர் கொஸ்டின் படிக்கணும்னா இந்த பிளாக் சைஃபர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்லயுமே ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஸ்டின் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் வந்து ஒரு 8 மார்க் மாதிரி தான். ஸோ சின்ன கண்டென்ட் தான். இதையும் முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம்னா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ல இருந்து பார்ட் சில கூட நம்ம ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிஃபி-ஹெல்மண்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் இந்த ஒரு டாபிக்ல இருந்தே போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் பிலையும் ஒரு கொஸ்டின் இருக்கு, பார்ட் சிலையும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த டிஃபி-ஹெல்மண்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து ப்ராப்ளம் மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இந்த டாபிக் நீங்க படிக்கணும். தென் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். தென் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து இந்த RSA கிரிப்டோ சிஸ்டம். RSA அல்காரிதம்லையும் அதே மாதிரி தான் அல்காரிதம் படிச்சு அதுக்கு ப்ராப்ளமும் பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபி-ஹெல்மண்ட் தென் RSA. தென் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து பார்ட் சில கொஸ்டின் கேட்டதுனால நான் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இதே யூனிட்ல இருந்து கொடுத்துருக்கேன். இந்த எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி இதையும் போன வருஷம் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம். இதுல தியரம் படிச்சு ப்ராப்ளம் செய்யற மாதிரியும் பார்த்து வச்சுக்கணும். இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த டாபிக்கும் ஷா அல்காரிதம் இந்த டாபிக்கும் கண்டிப்பா படிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்னார் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கீம், தென் எல்கமால் கிரிப்டோ சிஸ்டம் இப்படி 2 சப் டாபிக்ஸ் இருக்கு. தென் ஷாலையுமே பாத்தீங்கன்னா ஷா அல்காரிதம், ஷா 1 அல்காரிதம்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் படிச்சீங்கனாலே நீங்க ஒரு 4 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால 2 கொஸ்டின் படிச்சாலே இந்த யூனிட்ல போதும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 4th யூனிட்ல இருந்து எப்படியும் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த மெசேஜ் ஆதென்டிகேஷன் கோட் இதை வந்து நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால 4th யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. கர்பரோஸ் படிக்கலனா கூட பரவாயில்ல. 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிங்க. இதுல இருந்தே நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப்புமே படிங்க. தியரியாவே கேட்டுருவாங்க. ஸோ கிளவுட் செக்யூரிட்டி, வெப் செக்யூரிட்டி அண்ட் வயர்லெஸ் செக்யூரிட்டி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டில இருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கீ லாகர்ஸ், ஸ்பைவர்ஸ் அண்ட் SQL இன்ஜெக்ஷன். ஸோ இதை வந்து சப் டாபிக்ஸ்ல ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இந்த கொஸ்டினை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 5ல இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லயுமே நான் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் படிக்க சொல்றது பாத்தீங்கன்னா கம்மி தான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 கொஸ்டின் படிச்சாலே போதும். கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து சாய்ஸ் தான். தென் செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த பிளாக் சைஃபர் மோட்ஸும் சேர்த்து 3 கொஸ்டின் கண்டிப்பா படிங்க. இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 3ல மட்டும்தான் பார்ட் சில இருந்தும் கொஸ்டின் கேட்கறதுனால கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5ல 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கன்னா எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.